ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சூர்யா மாயா கிட்டே கெஞ்சிட்ருக்காங்க. அது மாயா கிடையாது, தாரா தன்னோட பேரை மாற்றி மாயான்னு தான் சூர்யா கிட்டே சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் கூட கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னது. சரிப்பா சூர்யா, நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதால உனக்காக வாழணும் போல எனக்கு ஆசையா இருக்கு, அதனால நான் கூட உன் வீட்டுக்கே வரேன் அப்படின்னது. சூர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல குறிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீங்க எனக்காக வரேன்னு சொன்னது என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த என் மனைவி மாறிக்கிட்டு ஃபோன் போட்டு சொல்லிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு சூர்யா மாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மாறி, ஒரு சந்தோஷமான விஷயம், நான் தாரா அம்மாவை பார்த்துட்ட மாறி, அவங்களே இப்போவே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன், அதனால அம்மாவை வர வைக்கிறதுக்காக ஆரத்தியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணிட்டு சரியா அப்படின்னுட்டு நம்ம சூர்யா ஃபோனை வச்சதும் மாறி செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே இங்க பாருங்க, தாராத்தை வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாதிரி உளறிட்டு இருக்க புரியலையே அப்படின்னதும், ஹஸ்பண்ட் சார், தாராத்த மாதிரி ஒருத்தங்களை பார்த்துன்னு சொன்னார்ல, அவங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க, அவங்கள சூர்யா சார் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறாரு, அதனால ஆர்த்திலாம் ரெடி பண்ணி கரைச்சி வச்சிருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மாதிரி சொல்கிற, கண்டிப்பாக அது தாரா தானா, ஒருவேளை 7 பிறவி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கு பார்த்தா ஒருவேளை தாரா மாதிரி இன்னொருத்தங்க இருக்கலாம், இல்லை தாரா தானா வராங்க, ஒன்றும் புரியலையே மாறி அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் குழப்பமாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்த் சங்கரபாண்டிக்கிட்ட, மாமா எப்படியோ இது தாரா அம்மா மாதிரி இருந்தாலும் ஒருவேளை சந்தோஷம்தான், இதுவே தாரா அம்மாவா இருந்தா ரொம்ப சந்தோஷம் மாமா அப்படின்னு அரவிந்த் நம்ம சங்கரபாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறி நேரா பூங்கொற்றத்துக்கு போன் போட்டு, சார் நான் சொன்னேன்ல இப்படி தாரா அத்தை கனவுல வந்தாங்கன்னு, இப்போ ஹஸ்பண்ட் சார் அவங்கள பார்த்துட்டாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பூங்கொன்று செம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாதிரி சொல்றேன், ஆமா சார், சரி மாறி, ஃபர்ஸ்ட் சூர்யா கூட்டிட்டு வரணும், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு நாம விசாரிக்கலாம், ஏன்னா நான் விசாரிச்ச மாட்டல நம்ம தாரா இல்ல மாறி அவங்களா கண்டிப்பா இருக்க வாய்ப்பும் கிடையாது, எதுக்கு சூர்யா அழைச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு பூங்கொன்ற போனை வச்சதும் பக்கத்துல செம்பகவள்ளி இருக்காங்க. உடனே செம்பகவள்ளி கிட்ட பூங்கொன்ற மாதிரி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னதும் செம்பகம் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா அது தாராவா தான் இருக்கும், ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய காசில ஒருத்தங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஆனா திடீர்னு தாரா எப்படி சரியா சூர்யா கண்ணில் படணும் அப்படின்னா திட்டம் போட்டு தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார், அவங்க வேணும்னே சூர்யா கண்ணில் பட்டு சூர்யாவை தன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்படி பண்ணியிருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, அது கண்டிப்பா தாராவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் உடனே பூங்கொன்றம் அதிர்ச்சி ஆறாங்க. சரிம்மா, நீங்க சொல்றதும் வாஸ்துவம் தான், எதுக்கும் தாரா முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம விசாரிச்சு பார்க்கலாம், நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான், கண்டிப்பா அது தாராவா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பூங்கொன்று அந்த இடத்துல அதிரடியா முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம மாறில இருந்து எல்லாரும் குழப்பமா இருக்காங்க, ஒருவேளை தாராத்தையா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஸ்ரீஜா ஒரு பக்கம் பயப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவ்வளவு காலமா நிம்மதியா இருந்தோம், இப்போ தாரா இவ்வளவு பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு மாறி பார்வதி எல்லாம் பயப்படும் போது, சரி வாரது தாரா அத்து தானே இல்லையான்னு உறுதிப்படுத்த தேவியம்மாவுக்கு நம்ம விளக்கு ஏற்றி வைக்கலாம், அப்படி விளக்கு மட்டும் அணைஞ்சிருச்சுன்னு சொன்னா வாரது தாரா அத்தன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா அது தாரா அத்தை, அப்படி விளக்கு அணையில்லைன்னு சொன்னா அது தாரா அத்தை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னுட்டு மாறி என்ன பண்றாங்கன்னா தேவியம்மா போட்டோ முன்னாடி விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. பார்த்தா விளக்கு அணைஞ்சிருது. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. அப்படின்னா வாரது தாராவா அப்படின்னு திகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சங்கரபாண்டி அரவிந்த் சந்தோஷப்படுறாங்க. ஐயோ காத்து அடிச்சிருக்கு, இருங்க நான் ஜன்னல் அடைச்சிட்டு வரேன் அப்படின்னுட்டு அரவிந்த் சங்கரபாண்டியும் ஜன்னலை அடைச்சிட்டு மறுபடியும் விளக்கு ஏற்றாங்க. பார்த்தா விளக்கு அணையல. இங்க பாருங்க, வாரது தாராட்ட கிடையாது அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா மாறி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா தேவியம்மா முன்னாடி ஏற்றி வச்ச விளக்கு அணைஞ்சி இருக்கு. இதை பார்த்த மாதிரி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படின்னா பாரத தாரா அத்தையா, அப்ப நாம கண்ட கனவு பழிக்க போகுதா அப்படின்னு மாறி செம்மையா பயப்படுறாங்க. ஏன்னா தேவியம்மா விளக்கு அணைச்சு மாறிக்கு தெரியப்படுத்திடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சூர்யா தாராவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஒட்டுமொத்த பேரும் வாசல்ல ஆரத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாரா இறங்குனதை பார்த்ததும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது செம்ம அதிர்ச்சி ஆறாங்க.
முக்கியமா நம்ம ஸ்ரீஜாவும் ஹாசினியும் பயந்து போய் வாய பிளந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாறி தன்னோட கனவுல வந்த மாதிரியே தாரா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு பார்த்து அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த